யாழின் மொழியவள். மொழி 15. தீப்தியின் திருமணம் முடிந்து 2 நாட்கள் முடிந்துவிட்டது. அந்த 2 நாட்களும் யாழ்வேந்தன் சற்று தடுமாற்றத்துடன் தான் இருந்தான். அவனால் தான் என்னதான் செய்ய முடியும்? எவ்வளவு தெளிவாக இருந்தாலும் வைஷ்ணவி அவனது இயல்பையே மாற்றிவிட்டு சென்று விடுகிறாளே. அன்று யாழ்மொழி யாழ்வேந்தனின் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். அவனது மேசை மேல் ஒரு கண்ணாடிக்குள் 2 இதயங்கள் ஒன்றை ஒன்று பின்னிக் கொண்டு இருந்தது. அதை பார்த்தவள் அதை எடுத்து, இது அழகா இருக்கு என்றவள் அதனை மேசையின் மீது வைக்க போகையில் கீழே விழுந்து உடைந்து விட்டது. அச்சோ, உடைஞ்சு போயிடுச்சே, இப்போ என்ன பண்ணுறது? அவர் கண்டிப்பாக திட்டுவார். எத்தனை நாளாக இதை பாதுகாப்பாக வச்சுருந்தாரோ, இன்னைக்கு உடச்சி போட்டனேனா? சரி, தெரியாமல் தானே உடைச்சோம், தெரிஞ்சா உடைச்சோம், அவர்கிட்ட சொல்லிக்கலாம் என்று நினைத்தவள் அறையை சுத்தம் செய்துவிட்டு சென்று விட்டாள். மாலையில் கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு வந்த யாழ்வேந்தன் அவனது அறைக்கு சென்றான். அங்கிருந்து யாழ்மொழி யாழ்மொழி என்று யாழ்மொழியை கூப்பிட்டான். அவனது குரல் கேட்டு சமையலறையிலிருந்து வந்தவள், என்னங்க என்று அவன் அறைக்கு சென்று நின்றாள். இங்கே இருந்த பொருள் எங்க என்று கேட்டான் அவன். அதுவா, எங்க? அது உடஞ்சிடுச்சுங்க என்றாள் அவள். எப்படி உடைஞ்சது என்று கேட்டான் அவன். நான் அதை பார்க்கறதுக்காக எடுத்தனா, வைக்கும் பொழுது கை தவறி உடஞ்சிருச்சுங்க என்றவள் அடுத்த நொடி எதுவும் புரியாமல் தரையில் கிடந்தாள். தனது கன்னத்தை பிடித்து கொண்டு யாழ்வேந்தனை அதிர்ச்சியாக பார்த்தாள் யாழ்மொழி. எதுக்கு அடிச்சிங்க என்று கேட்டால் தடுமாறிய குரலில். உன்னை யார் அதெல்லாம் எடுத்து பார்க்க சொன்னது? அது எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுமா? என் வைஷு எனக்கு முதல்ல கொடுத்த பரிசு அது என்றான் அவன். அவனை அடிபட்ட பார்வை பார்த்த யாழ்மொழி, அவங்க கொடுத்த ஒரு பொருளை உடைச்சதுக்காகவா என்ன அடிச்சிங்க என்று கேட்டாள். ஒரு பொருளா? அது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் உனக்கு தெரியுமா என்றான் அவன். உயிர் இல்லாத ஒரு பொருளுக்காக உங்க முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்க என்னையவே அடிச்சிட்டிங்கல்ல என்று கேட்டால் தடுமாறிய குரலில். அதுக்கு உயிர் இல்லைன்னு யாரு சொன்னது? என் வைஷு இங்க இருக்கிற வரைக்கும் என்று அவன் இதயத்தை நோக்கி கையை காட்டியவன், அவளோட நினைவா இருக்கிற எல்லாத்துக்குமே உயிர் இருக்கு என்றான். நான் உங்களுக்கு முக்கியமே இல்லையா என்று கேட்டாள் அவள். வைஷ்ணவியை விட நீ எனக்கு முக்கியம் இல்லை என்றான் அவன். தடுமாறி எழுந்து நின்றவள் அவன் கண்ணை பார்த்து, உங்ககிட்ட கடைசியா கேட்கிறேன் என்றவள் வைஷ்ணவியோடைய நினைவா இருக்கிற பொருட்கள் முக்கியமா இல்லை நான் முக்கியமா என்று கேட்டாள். எனக்கு வைஷ்ணவியோடைய நினைவை விட நீ எனக்கு முக்கியம் இல்லை என்றான் அவன். யாழ்மொழி முழுவதுமாக உடைந்தே விட்டாள். இருப்பினும் அவன் கண்முன் அழக்கூடாது என்று நினைத்தவள், சரி, எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலை, நான் வீட்டை விட்டு போகிறேன் என்றாள். உன்னை நான் ஒன்றும் கைத்தை வச்சு கட்டி வைக்கல, போக வேண்டான்னு சொல்லலை, நீ போகணும்னு நினச்சா போகலாம் என்றான் அவன். அவனை அடிபட்ட பார்வை பார்த்தவள் நெடுநெடுவென்று அவள் அறைக்கு சென்று அவளது பொருட்களை எடுத்துக்கொண்டு கண்ணீர் மல்க வீட்டை விட்டு வெளியே போனாள். 2 நாட்கள் யாழ்வேந்தனோ யாழ்மொழியின் மீது இருந்த கோபத்தினால் அவளை பற்றி எதுவும் நினைக்கவில்லை. 3ஆம் நாள் கோபம் குறைந்து அவ எங்க போயிருப்பா என்று நினைத்தவன் அவளுக்கு அழைத்தான்.
சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. ஐயோ, எங்க போனாலோ தெரியலையே. நான் வேற கோவத்தில் அவரை அடிச்சிட்டேன். 2 நாள் ஆச்சு என்று நினைத்தவன் அவளின் அறைக்கு சென்று கதவை திறந்தான். அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாலா இல்லையான்னு வேற தெரியல. எடுத்துட்டு போகாமல் இருந்தா கண்டிப்பாக அவள் வந்துடுவா. எடுத்துட்டு போயிருக்க கூடாது என்று நினைத்து கொண்டே அலமாரியை பார்த்தான். அவன் நினைத்ததுக்கு மாறாக அவளின் பொருட்கள் இருந்த அனைத்து இடமும் காலியாக இருந்தது. ஓ என்று ஒரு பெரும் மூச்சை இழுத்து விட்டவன், போயிட்டாளா? எங்க போயிருப்பா? அவளுக்கு இங்க யார தெரியும் என்று நினைத்தவன் மேசை மீது இருந்து ஒரு புத்தகத்தை பார்த்தான். அந்த புத்தகத்திற்குள் ஏதோ நடுவில் வைத்ததாக அவனுக்கு தெரிந்தது. இது என்ன என்று எடுத்து பார்த்தான். அதில் அவனுக்காக அவள் எழுதிய கடிதங்கள் இருந்தது. லெட்டர்ஸ். யாருக்கு எழுதியிருப்பா? போஸ்ட் கூட பண்ணல என்று நினைத்தவன் அதனை பிரித்து படித்தான். படித்தவனின் கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. நான் யாருன்னு தெரியாத போதே என்ன காதலிச்சியா யாழ்மொழி? இதுல ஒவ்வொரு வரியிலையும் உன்னோட காதல் தெரியுது. என்னை விட்டுட்டு போனவளை நினச்சிக்கிட்டே என்னை மட்டுமே நேசிச்சுக்கிட்டு இருந்தவளை விட்டுட்டனே என்று தலையில் அடித்து கொண்டு அழுதான் அவன். அவள் இருந்தபோது அவளின் காதல் அவனுக்கு புரியவில்லை. அவளின் காதல் புரிந்தபோது அவள் அவனுடன் இல்லை. நடந்ததை நினைத்தவனின் கண்கள் கலங்கியது. 3 வருடம் கடந்துவிட்டது. அவளை தேடி தேடி அவன் ஓய்ந்தே போய்விட்டான். அவனின் உதடுகளோ, ப்ளீஸ் முள்ளி, என்கிட்ட வந்துடு என்று சொன்னது. ஏ யாழ், அங்க பாரு என்று அவளுடன் வேலை செய்யும் பிரதீப்பை காட்டினாள் மதுவந்தி. என்ன என்று யாழ்மொழியும் திரும்பி பார்த்தாள். பிரதீப் யாழ்மொழியே பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு முறைப்பை கொடுத்தவள், இப்ப எதுக்கடி அங்க பார்க்க சொன்ன என்று கேட்டாள். அவன் உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனாலதான் உன்னை பார்க்க சொன்னேன் என்றாள் மதுவந்தி. அவனை நானா பார்க்க சொன்னேன் என்றாள் கடுப்புடன் யாழ்மொழி. ஏய் பாவண்டி, அவன் 1 வருஷமா உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனையே நீ கொஞ்சம் கன்சல்ட் பண்ணலாம் என்றாள் மதுவந்தி. இன்னொரு தடவை இப்படி பேசுன உன்னை கொன்னுடுவேன் என்றாள் யாழ்மொழி.